பதிலுரையை அவர் முடித்த தருணத்தில் காட்டிய ஆக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தமிழக சட்டமன்ற வரலாற்றில் பழம்பெருமை மிக்க, பாரம்பரியம் மிக்க தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அசிங்கமாக இதை நான் பார்க்கிறேன். ஒரு அருவருப்பாக இதை நான் பார்க்கிறேன். ஒரு கேவலமான செயலாக இதை பார்க்கிறேன். பெரியார், அவருடைய வழி வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அதற்கு பிறகு நம்ம ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், இவர்கள் எல்லாம் அலங்கரித்த ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சினிமா ஆக்ஷனை செய்து தன்னுடைய கழுத்துக்கிட்ட ஒரு கையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படி காட்டுவதும், குட்டிக்கதை பேசுகிறேன் என்று முன்னாள் முதலமைச்சரையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரையும் அது ஒரு சீண்டுவதை போல ஒரு கதையை பேசுகிறேன் என்றும் பேசுகிறார். பேசு பேசு என்னத்தை பேசுகிறது என்று சொல்கிறார். இவரை பேச சொன்னது இவர் ஊமை என்று தெரிந்தல்ல, இவருக்கு வாய் பேச தெரியும்னு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும். வாய் தரங்க சிஎம் அப்படின்னா அன்னைக்கு சட்டமன்றத்தில் இவர் பேச மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இல்லை. எதற்காக இவரை வாய் திறக்க சொன்னார்கள்? டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. நடக்கின்ற குற்றங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இந்த குற்றங்களுக்காக பொறுப்பு டிஜிபியை தான் அமைத்திருந்தார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்க நிரந்தர டிஜிபி அமைத்திருக்கிறீர்கள். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? அந்த சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்றாரா? அது பொறுப்பேற்று ஏதாவது ஒரு செயலை செய்தாரா? எனவே இன்றைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் உரையாற்றியது முதலமைச்சர் என்கின்ற தகுதிக்கே ஒரு வெட்கக்கேடு, இழிவு, அசிங்கம், அருவருப்பு, நாகரீகமற்றது. அதே போல அவருடைய அமைச்சர்களும் அதற்கு எழுந்து பேசும் பொழுது, செங்கோட்டையன் பேசும் பொழுது, மரியாதைக்குரிய அமைச்சர் செங்கோட்டையன் பேசும் பொழுது, உங்க இதுல இப்படி நீங்க பண்ணீங்களா, உங்களுக்கெல்லாம் இது வரலாறு இருக்கா? அப்ப பிறொரு காலத்தில் செய்யப்பட்ட தவறை முன்னுதாரணமாக எடுத்து நீங்களும் ஒரு தவறு செய்வதற்குத்தான் வந்திருக்கீங்களா? அவர் வாதப்படி கேட்கிறேன். பிறிதொரு காலத்தில் நடந்த தவறை அதே போல பள்ளிக்கல்வித்துறையில அமைச்சர் எழுந்திருத்தும் சம்பந்தம் இல்லாமல் உளறுவது, அதே போல பிடபிள்யூடி அமைச்சர் எழுந்திருத்து சம்பந்தம் இல்லாமல் உளறுவது என்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பொறுப்பெடுத்து கொள்ளாத ஒரு உளறல் சபையாக இன்றைக்கு சட்டசபையை மாற்றியிருக்கிறார்கள். ஒரு நடிகர் சபையாக சட்டமன்றத்தை மாற்றியிருக்கிறார்கள். அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு சத்தமா கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் மைக்ல கொஞ்சம் சத்தமா பேசுறேன் என்கிறார். இதெல்லாம் இதுவரை தமிழக சட்டமன்றம் சந்திக்காத அருவருப்பான, அசிங்கமான, அதே போல எதற்காக எதிர்க்கட்சிகள் எழுந்திருத்து நிற்கிறார்கள் என்கின்ற அடிப்படை கூடவா தெரியாமல் பேசுகிறார். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது சோஃபா என்கின்ற வார்த்தையை குறிப்பிடும் பொழுதும் மற்ற விஷயங்களை குறிப்பிடும் பொழுதும் இது அவை குறிப்பில் இடம்பெறாது, குறிப்பாக இது அவை குறிப்பில் இடம்பெறாது, நீங்க எதை பேசுறதுனாலும் ஆதாரத்தோட பேசணும்னு சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்கிறார். முன்காலத்தில் கட்சிகளுக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போச்சு என்று விஜய் பேசுகிறார். அப்படின்னா அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுவதை எனவே முதலமைச்சர் மட்டுமல்ல, சபாநாயகர் பொறுப்பில் வீற்றிருப்பவரும் அந்த பொறுப்பிற்கு அடிப்படை தகுதியற்ற, எந்த விதத்திலும் லாயக்கற்ற ஒரு நபர் இன்றைக்கு சபாநாயகராக அமர்ந்திருக்கிறார். விஜய் அவர்கள் கட்டிய அனைத்து விஷயங்களையும் அவர் விஷயத்தை பேசவில்லை, விஷத்தை தான் கட்டியிருக்கிறார். எனவே அவர் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் விஜய் எதை வேண்டுமானாலும், ஏன்னா கடைசியில நீங்க அந்த ஒரு ஆபாசமான, அருவருப்பான, ஒரு நாகரீகமற்ற ஒரு செய்தியை அவர் செய்ததை கேட்டுட்டு தான் செய்யறாரு. நான் செய்யலாமா அப்படின்னா, அவங்க போனாலும் பரவாயில்ல நீங்க செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எனவே ஒரு அனுபவமற்றவர் கையில் தரப்படுவது விஷயம் அல்ல. அவருக்கு மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அது அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க அந்த அனுபவத்தை வரவைத்து கற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு நாகரீகமற்ற, அநாகரீக கும்பலிடம் ஒரு 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 அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத தற்குறி கூட்டத்திடம் ஆட்சி கிடைத்தால் அதை எப்படி நாசம் செய்வார்கள் என்பதற்கான ஒரு முழு உதாரணமாக அமைந்தது இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு. அது ஒரு சட்டமன்ற அவையிலே இடம்பெறுவதற்கான அடிப்படை தகுதியே இல்லாத, மனப்பாடம் செய்து ஒரு நடிகர் நடிக்கின்ற ஒரு நடிப்பாகவும், ஒரு செய்கையாகவும், ஒரு அருவருப்பாகவும், அநாகரிகமாகவும் தான் இதை பார்க்க வேண்டும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.